விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தாவேகவுக்கு ஆதரவு கொடுக்கலாமா என்ற ஆலோசனையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இணைப்பில் மீண்டும் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், ஏற்கனவே கேட்டதுதான், அதிமுகவோட அடுத்த கட்ட நகர்வுகள் தாவேகவுக்கு ஆதரவு அளிக்கலாமா என்கிற ஆலோசனையில எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருப்பதா சொல்லப்படுகிறது. இதன் மூலம் அவர் ஒரு கிங் மேக்கரா உருவெடுக்கிறாரா? உங்களுடைய பார்வை. நீங்க கேட்டதை போல அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்தால் அவர் நிச்சயமாக கிங் மேக்கர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் இதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். ஏற்கனவே கரூரில் நடைபெற்ற ஒரு துன்பியல் நிகழ்வு, கரூர் சம்பவத்தின் போது 41 பேர் உயிரிழந்திருந்தனர். அந்த நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை விட அவருக்காக அதிகமாக பேசியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். கிட்டத்தட்ட நிறைய கருத்தியலை அவர் அந்த நேரத்தில் பேசியிருந்தார். அதெல்லாம் மட்டும் இல்லாம மிக மிக முக்கியமாக அந்த சம்பவத்தை மென்மைத்துவப்படுத்தியதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அந்த நேரத்தில் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். திமுக தான் எங்களுக்கு எதிரி, திமுக தான் எங்களுடைய எதிர்கட்சி, அந்த அடிப்படையில் நாங்கள் திமுகவுக்கு எதிராகத்தான அரசியல் செய்ய முடியும் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்போ ஆளுங்கட்சியாகவே தாவேகா வர இருக்கிறது. அப்ப யார் ஆளுங்கட்சி அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்கிற பொழுதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவனிக்கப்படும். இப்ப நீங்க அது ஒரு குறுகலான கட்சி, சின்ன கட்சி, அல்லது அது ஒரு பிராந்திய கட்சி, வட்டார கட்சி என்பதாக இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தோடு ஆதரித்து அவர்களுடைய அமைச்சரவையில் பங்கேற்கலாம், அல்லது அவர்களுக்கு வெளியிலிருந்து கூட ஆதரவு கொடுக்கலாம். பட் ஆனா அது ஒரு ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று களப்பணியாற்றணும்னா எதிர்கட்சி அரசியல் தான் செய்யணும் இனிமேல். சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்கலாம், நாம் மென்மையாக இருந்து விடுவோமா, இதுல என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து ஆலோசிக்கலாம் என்றுதான் நான் யூகிக்கிறேன். அவர் நேரடியாக விஜய் ஆதரிக்க மாட்டார் இந்த விஷயத்துல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் விஜய் ஆதரித்தார்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி 234 தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தாவேகாவிடம் பல வேட்பாளர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். திமுகவிடம் தோல்வியடைந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட தாவேகாவிடம் தோற்று போனவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த அடிப்படையில் இதை அணுக வேண்டும். அது அதிமுகவுக்குள்ள ஒரு தேவையில்லாத மனக்கசப்பை உருவாக்கும். இப்ப நீங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அவர் ஆதரித்தார் என்றால் அதுல சிலருக்கு மட்டும் அமைச்சர் கொடுத்தா அது பெரும் மனக்கசப்புகளை உருவாக்கும். அது அதிமுகவுக்குள் பெரிய கசப்புகளை உருவாக்கும். அவர் இன்னொரு கோணத்தில் இதை அணுகியிருக்கலாம். ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவின் ஒரு குழுவினரை அணுகியிருக்கலாமோ என்கிற சந்தேகம் எல்லாம் அவருக்கு எழுந்திருக்கலாம், பழுத்த அரசியல்வாதி என்கிற அடிப்படையில. அதையெல்லாம் உள்வாங்கித்தான் அவர் ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக நான் பாக்குறேன். திரு சுவாமிநாதன், ஒருவேளை அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கும் என்றால் அங்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடன் அதிருப்தி காரணமாக தாவேகவில் இணைந்த செங்கோட்டையனுடனான உறவு எப்படி இருக்கும்? அவர் ஏதேனும் இதற்கு முட்டுக்கட்டை வைப்பாரா? எப்படி? இல்ல, நிச்சயமாக அவர் முட்டுக்கட்டை தான் போடுவார். அவர் மட்டும் இல்லையே, கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டு விலகி சென்றவர்கள் பல பேர் இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களோடு ஆரம்ப காலத்தில் இருந்த ஜெயஸ்ரீ பிரபாகராக இருக்கலாம், கிட்டத்தட்ட பல பேர் அன்னைக்கு செங்கோட்டையன் போன்ற பலரும் அங்க இருக்கிறாங்க. அதனால் செங்கோட்டையன் போன்றவர்கள் அதிமுகவின் ஆதரவை நாடுவது என்பதே ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும்னு நான் பாக்குறேன். அவர்களை பொறுத்தவரை பாஜக இல்லாத இடம்பெறாத கட்சிகள் அல்லது கூட்டணிகளோடு இருக்கிறதா சேஃப், பாதுகாப்பு நினைப்பாங்க. ஏன்னா தமிழகத்தில் அப்படியான ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது. அதனால் அவர்களுடைய இலக்கு என்பது விசிக போன்ற கட்சிகளாக இருக்கலாம், காங்கிரஸ் போன்ற கட்சிகளாக இருக்கலாம். அதை தாண்டி அதிமுக தானாக முன்வந்து கொடுத்தால்தான் உண்டு. அவர்களுமே இந்த அட்டம்ப்டை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.